என் பொண்ணுக்கு 4 வயசு ஆகுது. ஆனா, அந்த 4 வயசுலயே அவ இவ்ளோ இண்டிபெண்டன்ட்டா இருக்கான்றது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. இங்க மோஸ்ட்டா எஜுகேஷன் வந்து குழந்தைங்க அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா எப்படி வளர்றாங்கன்றது தான் பேஸ் பண்ணியிருக்கும். என் பொண்ணுக்கு நெறைய விஷயம் வந்து அவளே செய்ய சொல்லி சொல்லி தருவோம். அத அவ செஞ்சுட்டான்னா, அப்ரிஷியேட் பண்றதுக்காக ஏதாவது அவளுக்கு பிரசன்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து வெரி ஆஃபன் பண்ண மாட்டேன். நம்ம அன்எக்ஸ்பெக்டடா அவ ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து அவளா பண்றான்னா, அவள அப்ரிஷியேட் பண்றதுக்காக ஏதாவது வாங்கி தருவேன் நானு. இந்த மாரி தான் நாங்க டாய் வாங்க போனோம். இப்போலாம் வந்து மேடமே தான் அவங்களுக்கு என்ன வேணுமோ அத சூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியுதுங்கிறது ஃபர்ஸ்ட் திங். 2வது அவங்களோட சாய்ஸஸ் வந்து நம்ம மதிக்கணும். அதுல இருக்க நல்லது, கெட்டது நம்ம சொன்னா அது அவங்களுக்கு புரியுதா? என் பொண்ணு புரிஞ்சுக்குவா. இப்போ அவ வேற ஏதாவது டாய் எடுத்தான்னா, அது ஆக்சுவலா நல்லா இல்ல, இல்ல அவ ஏஜுக்கான இது இல்லன்னு சொன்னா அவ வச்சுருவா. அந்த மாரி நம்ம சொல்றதையும் கேட்டு அவங்களோட சாய்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றப்போ, அவங்களுக்கு நம்ம மேல நெறைய ட்ரஸ்ட் வரும். லெட் யுவர் சைல்ட் டிசைட் அண்ட் சே த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன் தட்.